போராட்டமே பூமியே தாங்கி பிடிப்பாரா? அது நினைச்சா கூட கண்டிப்பா அவரும் சொல்லுவாரு. ஓட்டு போடணுமா சீமானுக்கு? ஆமா. நீங்க போட்டு என்ன பண்ண? ஆமையை சாப்பிட்டு ஆமை ஓடுலயே சவாரி பண்ணாராமா. சவாரி. என்ன 2026ல அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு போடணுமா சீமானுக்கு? ஆமா. நீங்க போட்டு என்ன பண்ண போறாரு? தமிழ் தேசியத்தை காப்பாத்துவாரு. என்ன தமிழ் தேசியத்தை? மக்களை காப்பாத்துவார். தமிழ் தேசியம். ஸோ நிறைய பேர் வெளி மாநிலத்துல வந்து நிறைய பேர் வேலை செய்யறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சப்போர்ட்டாகவும் பத்தி பேசுவார். வெளி மாநிலத்துல இருந்து வரவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? என்ன சப்போர்ட் பண்ணுவாரு தெரியல எனக்கு. மக்களை காப்பாத்துட்டு ரோட்ல போகும்போது பாதுகாப்பு, விவசாயத்துக்குள்ள போராடுறதுக்கு குரல் கொடுப்பாரு. நிறைய இருக்கு அவருடைய போராட்டமே. பூமியே தாங்கி பிடிப்பாரா? அது நினைச்சா கூட கண்டிப்பா அவரும் சொல்லுவாரு. அடுத்த 2026 சரி 2026 2021 ஆமா ஓடுலயே வந்து சவாரி செஞ்ச உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சம்பவக்காரர் அவர் தான். என்ன பண்ணாரு அப்படி? அதான் ஆமையை சாப்பிட்டு ஆமை ஓடுலயே சவாரி பண்ணாராமா. சவாரி. இந்த விஜயகாந்த் படத்தெல்லாம் காட்டுவாங்களே. விஜயகாந்த் படத்தெல்லாம் காட்டுவாங்க. ஆமா. விஜயகாந்த் பத்தியே பேசிட்டு விஜயகாந்தையே மரியாதையா பேச வச்சாரு பத்தியா கடவுள் மாதிரியே. விஜயகாந்தையே தவறா பேசியிருக்காரு. அப்படியேப்பட்ட விஜயகாந்த் மறுபடியும் வந்து நல்லபடியா பேச வச்சிரு வந்து மிகப்பெரிய ஆள் தானே. ஆமா. கடவுளை யாரும் தப்பா பேசக்கூடாதுன்ற மாதிரி அவரே மாத்தி அமைச்சுக்கிட்டாரு எல்லாமே. ஆமா. விஜயகாந்த் நல்லா இருக்கும் போது